ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் பாருங்கள், நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக வீடியோ வந்து சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட நான் சொன்னேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, பிகாஸ் ஆஃப் நான் வந்து வெறும் பாக்ஸ் மட்டும் போடுறதுனால உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது ஏன் எதுக்குன்ட்டு. இன்றைக்கி ஒரு எலாபரேஷன் வீடியோ நம்ம போடலாம் வாங்க. நீங்கள் பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கோட க்ளோசிங் வந்து 46,785ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ பாருங்கள், ஃப்ரம் த பாஸ்ட் 4 days 1 2 3 4 4 நாளாகவே மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறது டே கேண்டில். நல்லா பார்த்துக்கோங்க, டே கேண்டில். ஸோ டே கேண்டில் ஒரு 4 நாளாக அப்படியே தான் ஆடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோட ரேஞ்ச். எக்ஸாக்டாக ரேஞ்ச் பார்க்க போனால் இதுதான் ரேஞ்ச். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டில் தெரியுது பாருங்கள், 972லேருந்து 522. ஓகே, ஸோ 972ன்றதோட ஹை பார்க்க போனீங்கன்னா ஒரு 974. ஓகே, 974 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஜஸ்ட் உங்களோட ஒரு இதுக்காக உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு 974 அப்படின்ற ஒரு இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு லைனை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்க வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் 469,974. ஓகே, ஸோ இது மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை ஆக்சுவல் கால் சைடு போகணும்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த 974க்கு கிட்டே, அதாவது 970லேருந்து அதாவது 900லேருந்து 974க்குள்ளேயே மார்க்கெட் சஸ்டைன் ஆகி பிரேக் அவுட் போனால் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சிஇ மொமெண்டம் கிடைக்கும். சிஇ மொமெண்டம் அது எங்கே வரைக்கும் கிடைக்கும் பாருங்கள். சிஇ மொமெண்டமோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட், டே டார்கெட் நான் சொல்கிறேன் பாருங்கள். டே டார்கெட் இந்த ஹை, அதாவது 47,231. ஸோ 47,230 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். இன்றைக்கி நாளுக்கு சொல்கிறேன், டே மொமெண்டம். ஓகே, ஸோ நானும் உங்களுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு 47,231 இதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். மெதுவாகவே நம்ம அனலைஸ் பண்ணுவோம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, இது வந்து டே டார்கெட். அதே மாதிரி எனக்கு புட் சைடு மொமெண்டம் எங்கே கிடைக்கும் பாருங்கள். இதோட லோ பாருங்கள், இதோட லோ வந்து இட் இஸ் 570. ஸோ எப்போ எனக்கு இந்த 570க்கு கீழே, நல்லா பாருங்கள், அதாவது இந்த 570 அதோட லோ என்ன இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா பாருங்கள். இருக்கிற லோ என்ன பாருங்கள், 529. ஓகே, ஸோ வேறு ஏதாவது லோ இருக்கா பாருங்கள். ஸோ இஸ் 566. ஓகே, ஸோ இருக்கிற 529. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 522க்கு கீழே, நல்லா பாருங்கள், 522க்கு கீழே உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு டே கேண்டலோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த இது கிடைக்கும் கண்டிப்பாக 395. ஓகே, நல்லா பாருங்கள், 395 நல்லா பார்த்துக்கோங்க. 395 வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், 395 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது, ரைட்? ஓகே, ஸோ 395 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், அதாவது சொல்ல போனால் 47,500லேருந்து 390 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. நல்லா பார்த்துவாங்க இந்த சப்போர்ட் ஜோன், ரைட்? ஸோ இதை வச்சுப்போம். 522லேருந்து 383 வரைக்கும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. அப்போது எங்கேருந்து நீங்கள் எக்ஸாக்ட் புட்டு வரும் பாருங்கள். இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா, அதாவது இந்த லெவல் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 303, 46,303 பிரேக் ஆச்சுன்னா கீழ் சைடில் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 46,003 பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் இது ப்ரீவியஸோட லோ வந்து 46,003. ஓகே, அதாவது 46,000 நம்ம வச்சுப்போம், 46,000. ஸோ 46,000 உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வரும். செகண்ட் டார்கெட் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது பாருங்கள், எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டார்கெட் இந்த லோ, ஸோ தட் இஸ் 46. இதோட லோ பார்த்துக்கோங்க. இந்த கேண்டல் லோ வந்து இட்ஸ் 828. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி. ஸோ 828 இருக்கனால நான் அப்ராக்சிமேட்லி 45,830, ஜஸ்ட் ஒரு 4583. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டே மொமெண்டம். கிளியர் கட்டாக சொல்கிறேன், பியூர் புட் இதில் என்ன தெரியுது, பியூர் புட் வந்து 303ல் கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 46,000, செகண்ட் டார்கெட் 829 வரைக்கும் வரும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகணும்னா 974 மேலே போய் சஸ்டெயின் ஆகணும். 47,000 பிரேக் ஆச்சுன்னா, நல்லா பார்த்துங்க, 47 ஆஸ் பர் திஸ் 47,000 பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது டே டார்கெட் 231 வரைக்கும் போகும்.
ஓகே. ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சு, ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு என்ன மொமெண்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வாங்க இன்ட்ராடேல ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம போட்ட லெவல்ஸை கொஞ்சம் ரிமூவ் 8 டிராயிங்ஸ். நம்ம இதை டிராயிங்கை டெலிட் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போவோம். 15 மினிட்ஸ் இன்ட்ராடேல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸோ இன்ட்ராடேல நீங்கள் நல்ல ஒரு விஷயம் பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. மார்க்கெட் கடந்த அதே கடந்த 4 நாளாவே சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, மார்க்கெட் இப்போ அமைதியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய காரணம் கூட இருக்கலாம். என்ன காரணம்? ஒன் ஆஃப் த பிக் ரீசன் என்னன்னா, மார்க்கெட்டில் மார்ச் மாதம் உங்களுக்கே தெரியும், ஃபினான்ஷியல் இயரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் இயரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் கொடுக்காம, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 1 ரீசன். ஓகேவா? பெரிய ரீசனே இதாக தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது, இந்த மாதம் முடியறதுல ஒரு நாள் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குட் ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே, சண்டேஸ் அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் படி நம்மளோட மூவ்ஸ் எப்படி இருக்க போது நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷார்ட்டர் பீரியடில். ஏன்னா நீங்கள் வந்து 291 வரைக்கும் போகும். ஆனால் ஒரு தடவை போயிட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப சஸ்டெயின் ஆகி திரும்ப அதை பிரேக் பண்ணி, ஸோ ஓவரால் மூவ் நம்ம அங்கே பார்த்தோம் 1 ஹவர் கேண்டில். இப்போ பாருங்கள் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் மூவ் என்னவா இருக்குதுன்ட்டு. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பாருங்கள் என்ன சொல்லுது நமக்கு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பாருங்கள். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குது. என்ன சொல்லுது? 47007 47007. அதை விடுங்க, 47064. இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச் பாருங்கள், 47007 ஃபாலோட் பை 47076. ஓகே, 064லேருந்து 074 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கோசரம் 074 நான் எடுக்கிறேன். ஸோ 47076. ஓகே, 47074 நான் சொன்னதுனால இதை எடுக்கிறேன். 47074 எப்போ இதை பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ இதை பிரேக் ஆகுதோ இதை பாருங்கள், இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட் டைரெக்டாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டார்கெட் 47 என்ன வருது, ஹையை பாருங்கள், 47180 வந்துடும். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, 47. ஓகே, 47180 வந்துடும். ஓகே, 074 மேலே போச்சுன்னா இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், 47180 வரும். ஸோ 180 எப்படி வருது? ஸோ இதுக்கு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா இமீடியட்டாக 47180. ஸோ ஓகே, 47180 பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகும் பாருங்கள். மார்க்கெட்டில் 47180 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன வரும்? 47260. நல்லா பாருங்கள், 47260. ஓகே, 47260 எல்லாம் எழுதிக்கோங்க. அதையும் நான் போட்டுறேன் லைனில். ஓகே, எங்கே வரும்? செட்டிங்ஸ் 47260. ஓகே, ஸ்லோவாக அனலைஸ் பண்ணுறேன் ஸோ தட் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதையும் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா 260 பிரேக், லாஸ்ட் ஃபைனல் டார்கெட் இந்த டார்கெட். ஓகே, 47411. ஓகே, இந்த பிரேக் ஆகிட்டு போச்சுன்னா 47411. ஓகே, ஸோ இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு கால் சைடில் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்போ கிடைக்கும்? எப்போ மார்க்கெட்டில் சப்போஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னு வைங்க, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன பிரேக் அவுட் கிடைச்சிது? இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 4 நாளைக்கு உண்டான தூங்கிட்டு இருக்க சிங்கத்தோட பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. ஸோ பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? 4 டேஸோட ஹையை பிரேக் அவுட் ஆகி போகுது. 4 டேஸ் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது என்ன நடக்கும் மார்க்கெட்டில்? டக்குன்னு இந்த 076 வரும். அந்த இடத்துல டான்ஸ் ஆடும். திரும்ப வந்து அப்பர் டார்கெட் 260. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரேஞ்ச் இது, அப்புறம் 411. பட் ஆஸ் பர் 1 ஹவர் கேண்டில், 1 டே கேண்டில் என்ன சொல்லுது நமக்கு? ஹை எது வரைக்கும் சொல்லுது? டே கேண்டிலோட ஹை பாருங்கள், கிளியர் கட்டாக நமக்கு இந்த ஹை, அதாவது இந்த இதை பிரேக் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் என்ன சொல்லுது? 226 வரைக்கும் சொல்லுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 226
அண்ட் 180லேருந்து 226க்குள்ள நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. எப்போ 226 கிராஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் 260 அண்ட் 411 ஃபாலோட் பை வர சான்ஸ் இருக்குது. ஏன் நான் பெரிய டார்கெட் அப்சைட் கொடுக்குறேன்னா, ஏன்னா மார்க்கெட் ஒரு 4 டேஸாகவே ஒரு ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஒரே காரணம், மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி புட் சைடு எங்கே போகணும்னு சொல்லியாச்சு. புட் சைடில் மொமெண்டம் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் தான் நீங்கள் போகணும். நடுவில் எங்கேயாவது நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி, சப்போஸ் கேப் அப் ஆகி இதே இந்த 46,949 இல்லை 972ல் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் புட் சைடு வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் நாளைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு ஏன் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, மார்க்கெட் திரும்ப கீழே வரும், கீழே வந்துட்டு நடுவில் சஸ்டெயின் ஆகும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி ஒரு சீசா மூமெண்டம் தான் நாளைக்கு கொடுக்குமே தவிர ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடைக்காது. நீங்கள் திரும்ப உங்கள் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ பெஸ்ட்டு ஏரியா சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே போனால் கால், இதுக்கு கீழே வந்தால் புட். ஸோ கிளியர் கட்டாக சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு என்னோட ஆன்சர்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூன் நம்ம வந்து வேறு வீடியோஸில் உங்களை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நடுவில் எந்த இடத்துலையும் எடுக்காதீங்க. ரேஞ்சஸ் கிளியராக சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். 46,700 to 500 ஃபஸ்ட்டு 46,700 ஒரு சப்போர்ட், அதை உடைச்சா 46,500 ஒரு சப்போர்ட். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.